2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு எதிர்பாராத அரசியல் திருப்பத்தை உருவாக்கியிருக்கிறது. ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி எல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று கணிப்பு வெளியிட்ட சமயத்தில் இந்த மாற்றம் மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறார்கள், மாற்று நிர்வாகத்தை விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த தேர்தல் 2026 தேர்தலில், அதாவது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாரம். ஆனால் இந்த தேர்தலில் ஒரு சாதாரண தொண்டன் கூட தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியும் என்ற நிலை உருவாகிறது. மரியாதைக்குரிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைத்த சமயத்தில் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்களை அவர் கொடுத்தார். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே இந்த மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைமையில் தாவேகாவுடைய ஆட்சி இப்போது வந்திருக்கிறது. இந்த ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி அவருக்கு ஆதரவு கொடுத்து எங்களுடைய 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் ஆதரவு கொடுத்து இப்பொழுது திரு விஜய் அவர்கள் ஆட்சி நடத்த ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி எங்களை முதுகில் கூட்டிவிட்டது, காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டது என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சி மீதும் காங்கிரஸ் தலைவர்கள் மீதும் பழியை சுமத்துகிறார்கள். ஏற்கனவே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி அவருக்கு மெஜாரிட்டி பலம் இல்லாத சமயத்தில் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து 5 ஆண்டு காலம் அவர் ஆட்சி நடத்தினார் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிட்டது. அது மட்டுமல்ல, 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை ஒதுக்கிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக தேர்தலை சந்தித்தையும் அவர்கள் மறந்துவிட முடியாது. கூட்டணி என்பது பல சமயத்திலே மாற்றங்கள் வரும். பல கட்சிகள் இணையும், பல கட்சிகள் பிரிந்து போகும். அதற்காக ஒரு அரசியல் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர்கள் விமர்சனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களுடைய தீர்ப்பை அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுடைய மாநிலத்தில் கூட, புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்ற சூழ்நிலை உருவாகி மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருந்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூட்டணி பேசும் பொழுது அடாவடித்தனமாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் தொகுதிகளை எல்லாம் தங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை. காலதாமதம் ஏற்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் 23ஆம் தேதி வரை இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டதின் காரணம், அது மட்டுமல்லாமல்
தாவேகாவானது காங்கிரஸ் கட்சிக்கு வர வேண்டிய வாக்குகளை அவர்கள் பிரித்ததன் காரணம் நாங்கள் தோல்வியை தழுவினோம். மக்கள் எங்களுடைய ஆட்சியை விரும்பினார்கள். என்ஆர் பாஜக ஊழல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக நாங்கள் புதுச்சேரி மாநிலத்திலே ஆட்சி ஒழித்தோம். இப்போது நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திலிருந்து இந்தியா கூட்டணி கூட்டம் டெல்லியில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தலைமையில ஜூன் மாதம் 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு துரோகம் செய்திருப்பதால் நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், புறக்கணிக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் காங்கிரசும் எதிரி புதியமாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி திரிணாமுல் காங்கிரஸை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட இந்த நாட்டு மக்களின் நலனை கருதி மக்கள் விரோத மோடி அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தவறான கொள்கைகளை எல்லாம் எதிர்ப்பதற்காக இந்தியா கூட்டணியில திரிணாமுல் காங்கிரஸ் வந்திருக்கு. அதே போல கேரள மாநிலத்தில் இப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்கடித்திருக்கிறார். மாநில அளவிலான கூட்டணி வேறு, அகில இந்திய அளவிலான கூட்டணி வேறு. மாநில அளவில் மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளை முன்வைத்து கூட்டணி சேருகிறோம். அகில இந்திய அளவில் இந்த நாட்டு நலன் கருதி நாட்டு மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு கூட்டணி அமைக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவங்க கொடுத்த அறிக்கையில கடைசி பேராவிலே அவர் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்தியா கூட்டணியில் எடுக்கிற முடிவுகளை எங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வருவதாக இருந்தால் நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய இந்தியா கூட்டணி பலமாக இருந்தால்தான் இந்த மதவாத, பிரிவினைவாத, மக்கள் விரோத, ஜனநாயகத்துக்கு எதிரான இந்திய அரசியல் சட்டத்தை விதிக்கின்ற மோடி அரசை நாம் வீழ்த்தோம். இதை திராவிட முன்னேற்ற கழகம் கருத்திலே கொள்ள வேண்டும். அவர்கள் தனியாக நின்று போராடினால் வெற்றி பெற முடியாது. இந்தியா கூட்டணியோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். ஆகவே அவருடைய தங்களுடைய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அதாவது உங்களுக்கு நிர்வாகத்துல யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை இருக்கு. எந்த கட்சி என்ற வித்தியாசம் இல்லை. அதாவது திரு விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் முறையில அவர் முதலமைச்சராக பதவியேற்கும் முதல் முறையில மிக தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார், நான் ஊழல் செய்ய மாட்டேன், எனக்கு ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, என்னோடு இருப்பவர்களை ஊழல் செய்ய விட மாட்டேன். அப்படி ஊழல் செய்வதாக இருக்கிறவர்கள் மீது அப்படி இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன். அது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அதே போல அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. அது மட்டுமல்ல, அவரை பொறுத்தவரையில நான் மட்டும்தான் பவர் சென்டர், எனக்கு கீழே எந்த பவர் சென்டரும் எங்க கட்சியில கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு, தெளிவா பேசியிருக்காரு. இதிலிருந்து அவருடைய எண்ணம் தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதை நாம் பொறுத்து பார்க்க வேண்டும். எந்த காலத்திலையும் வைக்க மாட்டோம். இதையத்தான் கடந்த காலத்துல மறைந்த தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் தலைவர் சொன்னாங்க. அதற்கு பிறகு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில அவங்க காங்கிரஸ் கட்சியை புரிஞ்சு போகும்போது இதுதான் சொன்னாங்க. இப்பயும் இதுதான் சொல்றாங்க. அரசியல்ல எந்த சமயத்திலும் எந்த மாற்றமும் வரும். அதனால அவருடைய கருத்து, அவர் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற சொல்றார்.
கேரளா காலேஜ்ல வந்து ஆட்சி கேரளாவில் தமிழ்நாட்டுக்கு உறுப்பினர் நடந்துருக்கு. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநிலத்தில் உறுப்பினர், ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தில் உறுப்பினர் செய்யறது நல்லது தானே. அதனால என்ன தப்பு மாற்று. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் பண்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல கர்நாடக மாநிலத்தில் கவுன்சிலர் தேர்தலில் நிற்கிறாங்க, எம்எல்ஏ தேர்தல் நிற்கிறாங்க, ஏடிஎம்கே நிற்கிறாங்க. இதுல தான் யாரு அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கிறது. அதாவது எங்க மந்திரி சபையை நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். நாங்கள் வந்து இப்பொழுது விஜய் அவருடைய கூட்டணியில இருக்கிறோம். காங்கிரஸ் கூட்டணியில தமிழ்நாட்டில் இருக்கிறோம். மற்ற மாநிலங்கள்ல கட்சி தலைமை முடிவு பண்ணும். இது வந்து அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ண, நான் சொல்ல முடியாது. இது வந்து அகில இந்திய இந்த 17 கட்சிகள் உட்கார்ந்து பேச போறாங்க. இதுல அவங்க பேச முடியும். அது இந்தியா கூட்டணி. பிஜேபி சொல்றது இந்திய கூட்டணி, நாங்க சொல்றது இந்தியா கூட்டணி. அதுதான் இப்ப விளக்கமா சொன்னேன். அது உங்களுக்கு பலம், இந்தியா கூட்டணியோட பலத்தை இழக்கிற பலம் குறையும். அதாவது அவங்களுடைய அதுதான் அந்த கடைசி பேராவில் அவங்களுடைய அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியில் எடுக்கிற முடிவுகள் எங்களுடைய கொள்கைக்கு ஒத்து வருவதாக இருந்தால் நாங்கள் அதை ஆதரிப்போம் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்களோட நிலைப்பாடு, தனிப்பட்ட நிலைப்பாடு எனக்கு என்ன இருக்குது? காங்கிரஸ் நிலைப்பாடு காங்கிரஸ் தலைமை சொல்லணும், அகில இந்திய தலைமை சொல்லணும். நாராயணசாமி சொன்னா ஏற்றுவாங்களா? நாராயணசாமி காங்கிரஸ், நான் வந்து காங்கிரஸ்ல சொன்னேன். தலைவர் இருக்காங்க, மல்லிகார்ஜுன் இருக்காங்க, தலைவர் பாராளுமன்ற சட்டமன்ற கட்சி தலைவர் மரியாதை அவங்க எடுக்கிற முடிவு தானே. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள வந்து திமுக அண்ணா திமுக மாறி மாறி அவர் மீது தரமாரியா குற்றச்சாட்டு சொல்றாங்க. குற்றங்கள் நடக்குதுன்னா இல்லைன்னு சொல்லல, பாலியல் வன்கொடுமை நடக்குது. அது வந்து இதை வந்து கட்டுப்படுத்துவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. 56 வருஷத்துக்கு அப்புறம் தமிழக அமைச்சரவை சுற்றுலாத்துறை கொடுத்துருக்காங்க. அது மேம்பாடு செஞ்சிருக்கோம். கொடைக்கானல் வந்து கண்டிப்பா ஒரு ராஜேஷ்குமார் இளைஞர், பல ஆண்டு காலம் சட்டமன்ற அனுபவம் உள்ளவர், நிர்வாகம் அவருக்கு தெரியும், அவர் நல்லா செயல்படுவார். அதே போல மாண்புமிகு அமைச்சர் விஸ்வநாதன், அவருக்கு என் கூட பாராளுமன்றத்தில் வந்து பணிபுரிஞ்சாரு, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருக்கும் வந்து அவர் கட்சியில காங்கிரஸ் கட்சியில பல ஆண்டு காலம் பணியாற்றியவர், பயணித்தவர். அவருக்கு வந்து உயர்கல்வித்துறை கொடுத்துருக்குறாங்க. இப்ப வந்திருக்கிறாங்க. இனிமேல் தான் அவங்களுடைய செயல்பாட்டை பார்த்து முடிவு பண்ணும். ஆனா சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாஜக முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை பாஜக அது அவருடைய தனிப்பட்ட முடிவு. அவர் எடுக்கிற முடிவுக்கு வந்து அவர் பல காரணங்களுக்காக முடிவு எடுத்திருக்கலாம். அது வெளியில இல்லைன்னா பேச போறது சொல்றாரு. அது பிறகு பாஜக அது வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் நான் பாஜக ஏஜென்டா நான் பதில் சொல்ல முடியாது.